பிரைஸ் அலாட். இந்த அற்புதமான புதிய ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த அழகான வசனத்துக்கு முன்னாடி ஒரு உவமையை நம்ம வாசிக்கிறோம். ஒரு விதவை தாயார் தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நியாயம் கேட்க ஒரு நியாயாதிபதி இடத்துல போகிறார். அந்த நியாயாதிபதியை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை கொஞ்சம் கூட மதிக்காத ஒருத்தன் தான் அந்த நியாயாதிபதி. அவரிடத்துல தினமும் போய் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் அவன் அந்த தாயாரை தட்டி கழிச்சிக்கிட்டே வந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த நியாயாதிபதி, அந்த பொல்லாத நியாயாதிபதி, இந்த அம்மா ஓயாமல் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறபடினால் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவன் நியாயம் செய்தான். அதை போலவே பொல்லாத மனுஷனே நியாயம் செய்ய இறங்கும்போது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, ஜெபிக்கிற, அப்பா எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, ஆசீர்வாதம் உண்டாகாதான்னு ஏங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான நியாயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உம்மை நோக்கி, கர்த்தாவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி ஏங்கின நாட்கள், தவித்த நாட்கள், அது அத்தனையும் கர்த்தர் நினைத்து ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில் பட்ட உபத்திரவங்கள் போதும், பட்ட பாடுகள் போதும், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு முடிவை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே அப்பா, எல்லா நெருக்கங்களும் ஆண்டவரே நீ மாற்றி நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. காட் பிளஸ் யூ. உனக்கெதிராக எழும்பிடும் ஆயுதம்